8th standard max chapter 2 measurementsல exercise 2.1ல 4th problem பார்க்கலாம். 3rd problem வரை last videoல finish பண்ணிட்டோம். 4th problem for the sectors with given measures find the length of the arc, area and perimeter. பையோட வேல்யூ 3.14 வச்சு செய்யணும். இன்னொன்று பையோட வேல்யூ என்ன எடுப்போம்னா 22/7. பையோட வேல்யூ 22/7 இல்லைனா 3.14. இந்த ப்ராப்ளத்தில் பையோட வேல்யூ 3.14 வச்சு தான் செய்ய சொல்லியிருக்காங்க. இது இப்படி எதுவுமே கொடுக்கலன்னா நம்ம இந்த பையோட வேல்யூ 22/7 எடுத்துக்கலாம். கொடுத்ததுனால இந்த வேல்யூ வச்சு செய்யலாம். ப்ராப்ளத்தில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு நமக்கு தெளிவாக தெரியணும். ஃபார் த செக்டார்ஸ், செக்டார்ஸ்னால் என்ன அப்படின்னா ஒரு சர்க்கிள் இப்படி எடுக்கிறோம், அதில் இப்படி ஒரு பார்ட்டாக பிரிக்கிறோம். இதான் என்னது செக்டர். ஆக்சுவலாக என்னது கேக் பீஸ் வந்து கேக்குன்னு பார்த்துக்கோங்க. சர்க்கிள் ஷேப்பில் கேக் இருக்குது. நம்ம எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ணி ஒவ்வொருத்தருக்காக கொடுப்போம். ஃபஸ்ட்டு நம்ம இப்படி தானே கட் பண்ணுவோம். இந்த ஷேப்பில் தான் கட் பண்ணி இந்த பீஸை மட்டும் எடுத்து ஒருத்தருக்கு கொடுப்போம். இதுதான் என்னது செக்டார். இந்த செக்டாருக்கு என்ன கண்டுபிடிக்கணுமா? லென்த் ஆஃப் த ஆர்க். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது லென்த் ஆஃப் த ஆர்க்குனா இதுதான் ஒரு செக்டர்னு எடுக்கிறோம். நம்ம தனியாக அந்த செக்டரை மட்டும் தனியாக வரைஞ்சிக்கலாமா? இப்படி இருக்குது, அதுக்கப்புறம் இந்த ஆர்க் இருக்குது. அப்போது லென்த் ஆஃப் த ஆர்க் அப்படின்னா இந்த ஆர்க் இருக்குல்ல, இதனுடைய லென்த் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏரியா அப்படின்னா ஏரியா ஆஃப் த ஆர்க் அப்படின்னு சொல்லக்கூடாது, இந்த செக்டாரோட ஏரியா. இது இவ்வளவும் எவ்வளவு இருக்குது, ஏரியா இது. நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் அப்படின்னா பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார். பெரிமீட்டர்னால் இந்த லென்த் 6ன்னு நமக்கு தெரியும். இந்த லென்த் 6. இது என்னது, நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சி வச்சுருப்போம் லென்த் ஆஃப் ஆர்க்கு. அந்த வேல்யூவை இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ரேடியஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணால் நமக்கு இந்த 3 வேல்யூஸை ஆட் பண்ணால் பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் கிடச்சிரும். ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு தெரியணும். என்ன ஃபஸ்ட்டு இதோட லென்த்து கேட்டிருக்காங்க, இதுதான் லென்த் ஆஃப் த ஆர்க். நெக்ஸ்ட்டு ஏரியா கேட்டிருக்காங்க, இது உள்ள மெஷர்மெண்ட். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் கேட்டிருக்காங்கன்னா இந்த சைடு இந்த சைடு இந்த லென்த் இவ்வளோத்தையும் ஆட் பண்ணுற வேல்யூ தான் பெரிமீட்டர். இதில் எல்லாம் கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள் 45 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. சென்ட்ரல் ஆங்கிள்னால் இந்த ஆங்கிள் தான் என்னது 45 டிகிரி. ஆறு 16 சென்டிமீட்டர். அந்த ஆரோட வேல்யூ 16 சென்டிமீட்டர். இதில் கொடுத்துருக்குது ஆர் வேல்யூவா டி வேல்யூவான்னு பார்க்கணும். ஏன்னா சம்டைம்ஸ் டி கொடுத்துருந்தாங்கன்னா டியில் ஹாஃப் தான் என்னது ரேடியஸ். அதை தான் திரும்ப ஆர் வேல்யூ எடுக்கணும். கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க, ஆர் வேல்யூவா டி வேல்யூவான்னு. நமக்கு என்ன தெரிஞ்சாகணும்? லென்த் ஆஃப் த ஆர்க்குக்கு ஃபார்முலா தெரியணும், ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா தெரியணும், பெரிமீட்டர் ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபஸ்ட்டு லென்த் ஆஃப் த ஆர்க்கு தானே. லென்த் ஆஃப் த ஆர்க் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதோட ஃபார்முலா என்னது θ டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸ். இது தெரியணும். ஏரியா ஆஃப் த செக்டர்னால் 3 ஃபார்முலாஸ் இருக்குது. நமக்கு எல்லாம் கொடுத்துருக்காங்க, தீட்டாவும் ரேடியஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஏரியா ஆஃப் த செக்டர் கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் என்னது பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர். பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் எங்கே இருக்குது? இந்த இருக்குது L + 2R. எல்லுங்கிறது என்னது லென்த் ஆஃப் த ஆர்க். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருப்போம்ல அந்த மெஷர்மெண்ட்டு. நெக்ஸ்ட்டு +2 இன்ட்டு ரேடியஸ். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியணும். ஃபார்முலா தெரிஞ்சால் டக்குன்னு சப்ஸ்டியூட் பண்ணி ஆன்சர் வந்துடும். லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா L = θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸ். கரெக்டாக எழுதியிருக்கிறோமா? தீட்டா வேல்யூ ஆர் வேல்யூ நீ சப்ஸ்டியூட் பண்ணலாம். L = θ வேல்யூ என்னது 45 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2πr. 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14 இன்ட்டு ஆரோட வேல்யூ என்னது 16. நெக்ஸ்ட்டு நம்ம கேன்சல் பண்ணலாம். இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணிடலாம். 4 4s are 16. இதை 4 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9 4s are 32. 36ல் 32 மைனஸ் பண்ணால் 4. 4 0 40. சாரி 9 4s are 36. 9 4s are 36. இந்த 0 அப்படியே போடுறோம் 90 டிகிரி. நெக்ஸ்ட்டு 2 டேபிளில் கேன்சல் பண்ணுறோம். 1 2 is 2. 4 2s are 8. 9ல் 8 போனால் 1 1 0 10. 5 2s are 10. ஸோ நியூமரேட்டர்லேயும் 45 இருக்குது, டினாமினேட்டர்லேயும் 45 இருக்குது. கேன்சல் ஆகிடுச்சு.
வேறு என்ன இருக்குது, இதில் 1 தான் இருக்குது, இதில் 1 தான் இருக்குது. அப்போ 3.14ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். நியூமரேட்டரில் 3.14 இன்ட்டு 4, டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது. ஸோ அதை போட வேண்டாம், அந்த 2 வேலையும் மல்டிப்ளை பண்ணி போடுறது தான் லென்த் ஆஃப் த ஆர்க். 3.14ஐயும் பாயிண்ட் போடாமல் லாஸ்ட்டில் பாயிண்ட் வச்சுக்கலாம். 314ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 4s are 16, 1 4 is 4 plus 1 5, 3 4s are 12. இங்கே வந்து 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சதுனால இங்கேயும் நம்ம 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம். 12.56. ஸோ ஆர்க் ஆஃப் லென்த் ஆஃப் த ஆர்க் எவ்வளவு? 12.56 சென்டிமீட்டர். லென்த் ஆஃப் த ஆர்க் கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டர். ஏரியா ஆஃப் த செக்டருக்கு ஃபார்முலா A ஈக்குவல் டு தீட்டா டிகிரி டிவைட் பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இங்கே வந்து 2 பை ஆர் போட்டோம், இங்கே பை ஆர் ஸ்கொயர் போடுறோம். தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர், ஸ்கொயர் யூனிட்ஸ். A ஈக்குவல் டு தீட்டா என்னது 45 டிகிரி. இங்கே அதானே கொடுத்துருக்காங்க, சென்ட்ரல் ஆங்கிள் தீட்டா 45 டிகிரி. இதில் கிவன் போட்டுட்டு அதை தீட்டான்னு மென்ஷன் பண்ணவே இல்லைல்ல, நம்ம 45 டிகிரி அதை எழுதிக்கலாம். 45 டிகிரி டிவைட் பை 360 டிகிரி இன்ட்டு பை வேல்யூ 3.14, ஆர் வேல்யூ 16 ஸ்கொயர். A ஈக்குவல் டு 45 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறோம்னா 16 ஸ்கொயர்னால் என்னது, 16ஐ 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணோம். 16 இன்ட்டு 16. நெக்ஸ்ட் இப்போ கேன்சல் பண்ணுவோமா? லாஸ்ட் இதில் 4 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். 4 4s are 16, இதை 4 டேபிளில் 9 4s are 36, 0. இதை 2 டேபிளில் பண்ணலாம். 2 2s are 4, 4 2s are 8, பேலன்ஸ் 1 10, 5 2s are 10. இந்த 45 45 கேன்சல் ஆயிடும். டினாமினேட்டரில் வேறு எதுவும் வேல்யூ இல்லை, நியூமரேட்டர் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணுவோம். 3.14 இன்ட்டு 2 இன்ட்டு 6, 3.14 இன்ட்டு 2 இன்ட்டு 16 32. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோமா? 314ஐயும் 32ஐயும் மல்டிப்ளை பண்ணுவோம். 4 2s are 8, 1 2 is 2, 3 2s are 6, 4 2s are 8ன்னு போடுங்க, 6ன்னு போட்டுறாதீங்க மருந்து. 3 4s are 12, 1 3 is 3 plus 1 4, 3 3s are 9, 8 4 10 10. ஸோ நம்ம என்ன பண்ணோம், 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். மல்டிப்ளை பண்ண வேல்யூவில் 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம். என்ன வருது? 100.48. இது வந்து என்னது, ஏரியா. ஏரியானா ஸ்கொயர் யூனிட்ஸ்ன்னு போடணும். ஸோ சென்டிமீட்டர் ஸ்கொயர்னு போடுறோம். ஏரியா ஆஃப் த செக்டர் என்ன கிடச்சிது? 100.848 சென்டிமீட்டர் ஸ்கொயர். யூனிட் கண்டிப்பாக போடுங்க. நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர். அதோட ஃபார்முலா என்னது? எல் ப்ளஸ் 2r யூனிட்ஸ். அதை எழுதிக்கணும். P ஈக்குவல் டு எல் ப்ளஸ் 2r யூனிட்ஸ்னு எழுதிக்கணும். P ஈக்குவல் டு எல்லுனா என்னது? அந்த ஆர்க் லென்த்து. நம்ம எல்லுனா என்னன்னு பார்த்தோம், இதான் செக்டர்னு பார்த்தோம். இந்த இதனுடைய லென்த்து தான் என்னது? எல். இது லென்த் ஆஃப் த ஆர்க். ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் லென்த் ஆஃப் த ஆர்க்கு. லென்த் ஆஃப் த ஆர்க் என்னன்னு கண்டுபிடிச்சோம், 12.56 சென்டிமீட்டர். எல்லோட வேல்யூ 12.56 ப்ளஸ் 2 இன்ட்டு ஆரா 2 இன்ட்டு ரேடியஸ் வந்து 16. 12.56 ப்ளஸ் 2 இன்ட்டு 16 32. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். 12.56ஐயும் 32 இங்கே தான் போடணும், இந்த ஹோல் பார்ட்டில் தான் போடணும். இங்கே டெசிமல் பார்ட்டில் போட்டக்கூடாது. இங்கே ஒரு வேல்யூமே இல்லை, ஸோ 0 போட்டுக்கலாம். 6 + 0 6, 5 + 0 5. நெக்ஸ்ட்டு பாயிண்ட் வைக்கணும். 2 2s are 4, 1 + 3 4, 32. இது 12.56. ரெண்டையும் ஆட் பண்ணால் 44.56. P ஈக்குவல் டு 44.56. யூனிட் வந்து என்னது? சென்டிமீட்டர். கண்டுபிடிச்சிட்டு பாக்ஸ் போட்டுடலாம். நம்ம 3 வேல்யூஸும் கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் ஆன்சருன்னு போட்டு லென்த் ஆஃப் த ஆர்க் என்ன கண்டுபிடிச்சோம்? 12.56 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் த செக்டர் 100.48 சென்டிமீட்டர் ஸ்கொயர்.
பெரிமீட்டர் ஆஃப் த செக்டார் எவ்வளவு 44.56 சென்டிமீட்டர். ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபினிஷ். நெக்ஸ்ட் செகண்ட் சப்டிவிஷன். இந்த ஆன்சர்லேருந்து என்ன தெரியுது, ஒரு செக்டார் எடுக்கிறோம், அதோட ஆங்கிள் 45 டிகிரி, ரேடியஸ் 16 இருந்ததுன்னா இந்த ஆர்க் லென்த் என்ன கிடச்சிது 12.56 சென்டிமீட்டராக இருக்கும். ஏரியானா இந்த இதனுடைய எல்லா அளவும் ஏரியா எவ்வளோ கிடைக்கும் 100.48 கிடைக்கும். பெரிமீட்டர்னா இதை சுற்றி உள்ள அளவு இவ்வளோத்தையும் ஆட் பண்ணுறோன்னா 44.56 சென்டிமீட்டர். யூனிட் கரெக்டாக போட்டுடணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். சென்ட்ரல் ஆங்கிள் 120 டிகிரி, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க 12.6 சென்டிமீட்டர். இங்கே ரேடியஸ் கொடுக்கல, டயாமீட்டர். டயாமீட்டரில் ஹாஃப் தான் என்னது ரேடியஸ். ஓகேயா, அப்படி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ரேடியஸ். ஃபஸ்ட்டு இது தீட்டான்னு எழுதிக்குவோம். ஃபஸ்ட்டு பார்ட்டில் எழுதாமல் விட்டுட்டு லாஸ்ட்டில் எழுதினோம். given theta degree equal to 120 டிகிரி. நெக்ஸ்ட் ஆர் கண்டுபிடிக்கணுமா, ரேடியஸ்னு என்னது டயாமீட்டரில் ஹாஃப் தான் ரேடியஸ். ஸோ ரேடியஸ் கண்டுபிடிக்கணும்னா டயாமீட்டர் என்னது 12.6 டிவைடட் பை 2 சென்டிமீட்டர். யூனிட் சென்டிமீட்டர் தானே. இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும் 1 2 is 2, 6 2s are 12, பாயிண்ட் அப்படியே வைக்கணும், 3 2s are 6, 6.3 சென்டிமீட்டர். டிவைட் பண்ண தெரியலனா சைடில் போட்டு பார்த்துக்கோங்க. ஹையர் கிளாஸ்க்கெலாம் போவோம், இப்படி ஷார்ட்டாக கேன்சல் பண்ண பழகணும். ரேடியஸ் 6.3 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிப்போம் நம்ம, லென்த் ஆஃப் த ஆர்க். லென்த் ஆஃப் த ஆர்க் ஃபார்முலா தீட்டா டிகிரி பை 360 டிகிரி இன்ட்டு 2πr யூனிட்ஸு. தீட்டா எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க 120 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 2 இன்ட்டு பையோட வேல்யூ 3.14. ஆரோட வேல்யூ இங்கே என்னது வந்திருக்கு நமக்கு 6.3. இதுலேயும் பாயிண்ட்டு இதுலேயும் பாயிண்ட்டு பார்த்தோன்னே பயப்படாதுங்க, ஒன்றும் இல்லை. பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பாயிண்ட் வச்சுக்கலாம். இதை கேன்சல் பண்ணலாமா, அந்த ஜீரோ இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடும். 12 கூட எதை மல்டிப்ளை பண்ணால் 12 3யை மல்டிப்ளை பண்ணால் வருமா, 2 3s are 6, 36 வருது. ஸோ 12 கூட 3யை மல்டிப்ளை பண்ணால் 36 வருது. 1 12 is 12, 3 12s are 36. கரெக்டாக. இந்த 3யையும் இதையும் கேன்சல் பண்ண முடியும்ல. 1 3 is 3, 2 3s are 6, பாயிண்ட் அப்படியே வை, 1 3 is 3. இங்கே 3ஆல் கேன்சல் பண்ணுறோம். ஸோ இதையும் நம்ம 3ஆல் கேன்சல் பண்ணி 2 3s are 6, பாயிண்ட்டு 1 3 is 3. டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது. ஸோ நியூமரேட்டர் வேல்யூவை மல்டிப்ளை பண்ணிடலாம். L ஈக்குவல் டு இங்கே 1 தான் இருக்குது, இங்கே 2 இருக்கா, 2 இன்ட்டு 3.14 இன்ட்டு 2.1. ஃபஸ்ட்டு நம்ம பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 21ஐயும் 2ஐயும் மல்டிப்ளை பண்ணால் 42. அது கூட 314 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ நம்ம இப்படி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு L ஈக்குவல் டு இதே மல்டிப்ளை பண்ணும்போது 42 வந்துச்சா. இங்கே வந்து ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் இருக்கிறதுனால நம்ம ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். என்ன ஆகும் 4.2 ஆகும். 4.2 இன்ட்டு இந்த 3.14. நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம், பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணுவோம். 314 42, 4 2s are 8, 1 2 is 2, 3 2s are 6, 4 4s are 16, 1 4 is 4, 4 plus 1 5, 3 4s are 12, 8, 2 plus 6 8, 11, 1 plus 2 3, 1 என்ன வருது 13.188 வருது. நமக்கு எத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும், இங்கே 2 டிஜிட்டுக்கு முன்னாடி, இங்கே 1 டிஜிட். அப்போ 2 + 1 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்னா இதில் தான் பாயிண்ட் வைப்போம். 13.188ன்னு. இதை நம்ம 2 டிஜிட்ஸ் மட்டும் எடுத்தால் போதும். இந்த டிஜிட்டை அப்படி விடணும் அப்படின்னா இது அபவ் 5ஆக இருக்கிறதுனால இந்த டிஜிட் கூட 1 ஆட் பண்ணுவோம். ஸோ 8 கூட 1 ஆட் பண்ணும்போது 9 ஆகும். அப்போ என்ன ஆகும் 13.19. இதுதான் நம்ம எழுத போகிறோம். இதில் 13.19. நல்லா பார்த்துக்கோங்க. 3 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம். நமக்கு 2 டிஜிட் மட்டும் போதுங்கிறதுனால 3rd டிஜிட்டை விடணுங்கிறதுனால இது
5 விட கிரேட்டராக இருக்கிறதுனால அதுக்கு முந்தின டிஜிட்டு கூட நம்ம ஒன்று ஆட் பண்ணுவோம். ஸோ 8 கூட ஒன்று ஆட் பண்ணுறதுனால 9ன்னு போட்டுருவோம். என்னதுக்கு 13.19. இது வந்து யூனிட் சென்டிமீட்டர் தான். லென்த்துங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட், கியூப் யூனிட் எதுவும் போட வேண்டியதில்லை. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பாக்ஸ் போட்டுக்கலாம். லென்த்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏரியா ஆஃப் த செக்டார். ஏரியா ஆஃப் த செக்டாருக்கு ஃபார்முலா என்னது? A ஈக்குவல் டு θ டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பை ஆர் ஸ்கொயர். இங்கே ஏரியா ஆஃப் த சர்க்கிள் என்னது? பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஸ்கொயர் யூனிட்ஸ். A ஈக்குவல் டு θ எவ்வளவுன்னு கொடுத்தாங்க? 120ன்னு கொடுத்துருந்தாங்க. 120 டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு பையோட வேல்யூ 3.14. ஆரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 6.3. ஸோ 6.3 ஹோல் ஸ்கொயர். A ஈக்குவல் டு 120 டிவைடட் பை 360 டிகிரி இன்ட்டு 3.14 இன்ட்டு 6.3 த ஹோல் ஸ்கொயர்னா 6.3யை 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும். 6.3 இன்ட்டு 6.3. இனி நம்ம கேன்சல் பண்ணுவோம். இது அப்போ தான் கேன்சல் பண்ண மாதிரி 0 0 கேன்சல் பண்ணிடலாம். 112 is 12, 3 12s are 36. இதையும் 3 டேபிளையும் கேன்சல் பண்ணோம். 1 3 is 3, 2 3s are 6. இந்த பாயிண்ட் அப்படியே இங்கே வைக்கணும். 1 3 is 3, 2 3s are 6, 1 3 is 3. 2 பாயிண்ட் ஒன்னா டினாமினேட்டரில் 1 தான் இருக்குது, வேறு வேல்யூ இல்லை. ஸோ கேன்சல் பண்ண வேண்டாம், மல்டிப்ளை பண்ணணும். எதெல்லாம்? 3.14 இன்ட்டு 2.1 இன்ட்டு 6.3. இவ்வளோத்தையும் மல்டிப்ளை பண்ணோம். ஃபஸ்ட்டு ஸ்மால் நம்பரை வச்சு இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இதையும் 63யையும் 21யையும் பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணலாம். ஓகே, மல்டிப்ளை பண்ண வேல்யூக்கு அப்புறம் பாயிண்ட்டை வச்சுக்கலாம். 1 3 1 3 3 1 6 6, 2 3s are 6, 2 6 are 12, 3 6 plus 6 12, 2 plus 1 3 1. ஓகே, 1323 கூட 314 மல்டிப்ளை பண்ணுவோம். 314, 3 4s are 12, 2 4s are 8 plus 1 9, 3 4s are 12, 1 4 is 4, 4 plus 1 5. நெக்ஸ்ட்டு 1ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம். 1 3 is 3, 1 2 is 2, 1 3 is 3, 1 1, 3 3s are 9, 3 2s are 6, 3 3s are 9, 3 1 is 3. நெக்ஸ்ட் இதை வந்து ஆட் பண்ணுவோம். 2 9 plus 3 12, 1 10 14 ஆகும். மீதி 1 எஸ் 5 plus 1 6, 6 plus 3 9, 9 plus 6 15, balance 1, 9 10 11, balance 1, 3 plus 1 4. ஃபஸ்ட்டு 63யும் 21யும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வந்தது? 1323. பாயிண்ட் இல்லாமல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூ கூட 314 மல்டிப்ளை பண்ணோம். இந்த வேல்யூ கிடச்சிச்சு. அப்போது நம்ம எத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்? இங்கே ஒரு டிஜிட், இங்கே ஒரு டிஜிட். அப்போது டோட்டலி 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். இங்கே இப்படி பாருங்கலாம், இதில் ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு, இது ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு, இல்லை 2 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வச்சுருக்கு. ஸோ டோட்டலாக எத்தனை டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும்? 2 3 4, 4 டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். 1 2 3 4. அப்போ இங்கே வைப்போம். 41.5422 வரும். நம்மளுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டெசிமல் பிளேசஸ் எனாஃப். ஸோ 3 4ஐயும் கட் பண்ணிடுவோம். இங்கே வந்து பிலோ 5ல் இருக்கிறதுனால நம்ம இங்கே முன்னே எதையுமே சேர்க்க வேண்டியதில்லை, +1 ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ 41.54 தான் நம்ம ஃபைனல் ஆன்சராக போட போகிறோம். இதில் ஏ என்னது? ஏரியா ஆஃப் த செக்டர் 41 + 54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இது ஏரியாங்கிறதுனால ஸ்கொயர் யூனிட். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் பார்க்கலாம். பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் ஃபார்முலா P = L + 2R யூனிட்ஸ். எல்னா என்னது? லென்த் ஆஃப் த ஆர்க். லென்த் ஆஃப் த ஆர்க் வேல்யூ என்னது? 13.19. அதை நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ரேடியஸ் என்னது? 6.3. லென்த் ஆஃப் த ஆர்க் வேல்யூ 13.19 +
2 இன்ட்டு ரேடியஸ் 6.3. ஃபஸ்ட்டு 2வையும் 6.3ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். அதனால தான் நம்ம ப்ராக்கெட் போட்டிருக்கோம். 6.3 நம்ம 63னே வச்சுக்கிறோம். 63 2வை மல்டிப்ளை பண்ணுறோமா, 3 2s are 6, 6 2s are 12. நம்ம என்ன பண்ணோம், ஒரு டிஜிட்டுக்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கணும். ஸோ 6க்கு முன்னாடி பாயிண்ட் வைக்கிறோம். 12.6 12.6. இந்த ரெண்டு வேல்யூவை ஆட் பண்ணோம். 13.19ஐயும் 12.6ஐயும் 6 இங்கே தான் போடணும். சரியா, இங்கே கொண்டு போட்டுறக்கூடாது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் 6, இங்கே பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு ப்ளேஸ் 1 கரெக்டாக போடணும். இங்கே செகண்ட் ப்ளேஸ் எதுவும் இல்லைங்கிறதுனால 0 போடுவோம். கேர்ஃபுல்லாக போடுங்க, அப்போ தான் கரெக்டாக வரும் ஆன்சர். 9 + 0 9, 1 + 6 7, பாயிண்ட்டு 3 + 2 5, 1 + 1 2, 25.79. பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் என்ன கிடச்சிருக்கு, 25.79 சென்டிமீட்டர். ஃபைனல் ஆன்சர் எழுதிடலாம். எல்லாம் நம்ம கண்டுபிடிச்சதுலாம் எழுதிடலாம். லென்த் ஆஃப் த ஆர்க் 13.19 சென்டிமீட்டர். ஏரியா ஆஃப் த செக்டர் 41.54 சென்டிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு பெரிமீட்டர் ஆஃப் த செக்டர் என்னது, 25.79. P = 25.79 சென்டிமீட்டர். இந்த ஆன்சருக்கு என்ன மீனிங், ஒரு செக்டார் எடுத்துக்கிறோம், அதனுடைய ரேடியஸ் 6.3, அதனுடைய இந்த சென்ட்ரல் ஆங்கிள் எவ்வளவு 120 டிகிரி இப்படி இருந்துச்சுன்னா அதனுடைய ஆர்க் லென்த்து 13.19, ஏரியானா இந்த மெஷர்மெண்ட் 41.54, பெரிமீட்டர்னா அந்த சுற்றி இருக்கிறாரு. ஓகேயா, இது தெரிஞ்சுக்கிறது தான் சொன்னேன். ஃபைனல் ஆன்சர் இதோட முடிஞ்சிருச்சு.